ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றதா இருந்தா ஒண்ணு பார்த்ததா இருக்கணும் அல்லது கேட்கணும். அயோத்திங்கிற அந்த நகரத்துல சூரிய வம்சத்துல பிறந்தேலே அந்த பிறப்புக்கு அழகா, வசிஷ்டர்கிட்ட படிச்ச படிப்புக்கு அழகான்னு கேட்டேன். சூரிய வம்சத்துல பிறந்த பிறப்புக்கு அழகா, வசிஷ்டர்கிட்ட படிச்ச படிப்புக்கு அழகான்னு கேட்டேன்னா, எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் விளக்கும். ஒரு கால் விளக்க முடியலன்னா வளைஞ்சு போயிடும். அது மாதிரி பகவான அடையறதே வாழ்க்கையில தடைகள் இருந்தா அதை விளக்கணும். விளக்க முடியாததை விளக்கிட்டு பகவான் வரணும். வாச்சியஸ்வயா மத்வசனாத் சராஜா வண்ணம் விசுத்தா. ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றதா இருந்தா ஒண்ணு பார்த்ததா இருக்கணும் அல்லது கேட்கணும். கேட்கறத காட்டிலும் பார்க்கறதுக்கு ரொம்ப விசேஷம். அதையும் காட்டிலும் விசாரிக்கிறது ரொம்ப விசேஷம். நான் கெட்டவன் யாரோ ஒருத்தன் துணி துவைக்கிறவன் சொன்னான்னு ஒத்தன் சொன்னதை கேட்டு என்னை கொண்டு காட்டுல விட்டா. ஆனா நான் உத்தமிங்கிறத நான் அக்னியில இறங்கிற போது அக்னி பகவானே கொண்டு வந்து நிரூபிச்சதை கண்ணால பார்த்ததை நம்பாம எவனோ சொன்னதை கொண்டு கேட்டுன்னு என்னை கொண்டு காட்டுல விட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாரு. அந்த ராஜாவான ராமர்கிட்ட போய் கேளு, நான் கேட்டேன்னு இப்படி நீங்க தீர்ப்பு சொன்னது அயோத்திங்கிற அந்த நகரத்துல சூரிய வம்சத்துல பிறந்தேலே அந்த பிறப்புக்கு அழகா, வசிஷ்டர்கிட்ட படிச்ச படிப்புக்கு அழகான்னு கேட்டேன்னு. சூரிய வம்சத்துல பிறந்த பிறப்புக்கு அழகா, வசிஷ்டர்கிட்ட படிச்ச படிப்புக்கு அழகான்னு கேட்டேன்னா அந்த அளவுக்கு அப்படி கம்பீரமா இருந்த ஸ்திரீகள். அதனால நீங்க பேடுன்னு நினைச்சிட வேண்டாம். ஆனா அதை தாண்டி குலசேகர ஆழ்வார் சொல்றார், கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடனும் கொண்டானை எல்லால் அறியா குலமகள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம மாத்திர வேலை செய்யற அந்த வேலைக்கார அம்மா இருக்கா பத்தியில, அந்த அம்மாவை பார்த்தையில தினம் லேட்டா வருவோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். இன்னைக்கு குடிச்சிட்டு வந்தான், அவன் படுத்துட்டு வந்தான், இது பண்ணிட்டு வந்தான், பிரச்சனை பண்ணான், என்னை அடிச்சா போனா வந்தான், எல்லாத்தையும் சொல்லுவார். 5-6 குழந்தைகள் இருக்கும். உனக்கு தான் இப்படி இருக்கே, அவனை வேண்டாம் விட்டுடு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுன்னா அந்த அம்மாவை கேட்டு அதெல்லாம் எப்படி அதெல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டு இன்னைக்கு உள்ள வாழ்க்கையை சொல்றேன். நான் சொல்றது 20 வருஷம் முன்னாடி சொல்றேன். இவ சம்பாதிச்சுதான் அவனுக்கே சாப்பாடு போடுறான். ஒரு ஆச்சரியம். இவ சம்பாதிக்கிற பணத்தை தான் பிடிக்கி அவன் குடிச்சிட்டு வரான். ஆனா அவனை நான் விடமாட்டேன். அந்த தேவதா பாவம். கண்டார் இகழ்வனவே காதலன் தான் செய்திடினும் கொண்டானை எல்லால் அறியா குலமகன் போல். அதுக்கு பேர் மதுர பக்தின்னு பேர். தாசிய பக்திங்கிறது பகவான் நான் பக்தன், அவன் எஜமானன், நான் வேலைக்காரன், அவன் பணக்காரன், நான் ஏழை, அவன் படித்தவன், நான் முட்டாள், இப்படி நினைச்சுக்கிறது. அவர்கிட்டேருந்து நாம பெறது, நாம கைங்கரியம் பண்றது. அது லதாக்ஷிதி ரூபம். ஒரு கொம்பதான் கொடி சுத்தின்னு இருக்கு. ஆதாரம் இல்லாம கொடியால நிற்க முடியாது. ஒரு ஆதாரத்தை பிடிச்சுக்கிறது. 5வது சிந்து சரித்வல்லப. நதியானது சமுத்திரத்தை நோக்கி போறது. இந்த நதி கிளம்பின உற்பத்தி ஸ்தானத்திலேருந்து சமுத்திரத்துக்கு வர பரியந்தம் உள்ள எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் விளக்கும். ஒரு கால் விளக்க முடியலன்னா வளைஞ்சு போயிடும். ஆனா அது போய் சேர வேண்டிய சமுத்திரத்தை, அடைய வேண்டிய சமுத்திரத்தை அடையாம இருக்காது. அது மாதிரி பகவான அடையறதே வாழ்க்கையில தடைகள் இருந்தா அதை விளக்கணும். விளக்க முடியாததை விளக்கிட்டு பகவான் வரணும். இது 5. தாசிய பக்தி, வாத்சல்ய பக்தி, சக்கிய பக்தி, மதுர பக்தி, சாந்த பக்தின்னு பேர். இது ஆச்சாரியா சொன்னது. இதுக்கு மேல ஒரு சுவாரஸ்யம் சொல்றால் நம்ம பரமாச்சாரியா இந்த விஷயத்துக்கு. இந்த பக்தினாலே துவைதம்னு அர்த்தம். பகவான் நாம், பகவான் நாம் அப்படிங்கிற பிரிவு இருக்கும். அதுல முதல்ல சொன்ன 4 அப்படி இருக்கும். அங்கோலம் நிஜ பீஜம், வேத தனி மரம் தனி, அயஸ்காந்தோபலம் சூச்சிகா, ஊசி தனி மேக்னட்டிக் தனி, சாத்வி நெய்ஜயுகம் மனைவி தனி கணவன் தனி, லதாட்சி திருகம் கொடி தனி கம்பு தனி, நதி தனி சமுத்திரம் தனின்னு சேர்ந்தப்புறம் உண்டோ. அது சேர்ந்தாலும் தனியா இருக்கும். அதுல இந்த நதி சமுத்திரத்துல சேர்ந்த, அதுக்குதான் அத்வைத்தம்னு பேர். சேர்ற பரியந்தம் துவைத்தம் இருக்கும், சேர்ந்த அப்புறம் துவைத்தம் இருக்காதங்க. அங்க அத்வைத்தம் தான் மிச்சமாகும், சிவானந்தம் தான் மிச்சமாகும். அப்படிங்கிற உயர்ந்த பக்தி.
மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.